வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே, இது வரைக்கும் என்னோட சேனல் டிபி ஏபியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு கால்குலேட் பிஎம்ஐ இன் எக்ஸல். நம்ம ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்க பிஎம்ஐ அப்படின்ற கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஎம்ஐனா என்னன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். நம்ம எவ்வளோ ஹைட் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கணும். ஓகே, ஸோ எம் வந்து மாஸ்னா வெயிட். ஓகே, அது நம்ம எவ்வளோ ஹைட் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதோட கால்குலேஷன் எப்படி பண்றாங்க அப்படின்றது இந்த இடத்துல காமிக்கிறேன். ஸோ பிஎம்ஐ இண்டெக்ஸ் வந்து பிஎம்ஐ கேஜி பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஓகே, இவ்வளவு கிலோகிராம் இவ்வளவு மீட்டர் ஸ்கொயருக்கு சொல்லி மீட்டர் ஸ்கொயர்னா அதோட கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான். இதை பத்தி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். நமக்கு வெயிட் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சா போதும். அதே மாதிரி ஹைட் இன் மீட்டர் தெரிஞ்சா போதும். ஹைட் இன் மீட்டர் பார்க்கறதோட ஹைட் இன் சென்டிமீட்டர்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் மீட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டு அது வந்து ஹைட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த கால்குலேஷன் பண்ணுவோம். மாஸ் பை ஹைட் ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம டெய்லியும் நம்ம பிஎம்ஐ பார்த்துட்டே வரணும்னு வச்சுங்க. இன்னைக்கு காலையில நீங்க போறீங்க, உங்களோட வெயிட் வந்து டெய்லி வேரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹைட் வந்து நல்லா வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 23 இல்லை 25 வயசுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹைட் எப்பவுமே மாறாது. ஓகே, ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பிஎம்ஐ நார்மலா பார்க்க மாட்டாங்க. பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களும் இந்த இதை பார்த்துக்கலாம். பட் ஒரு 25 வயசுக்கு மேல உள்ளவங்க, இல்ல 40 வயசுக்கு மேல உள்ளவங்க, இல்ல 50 வயசுக்கு மேல உள்ள யார் வேணாலும் பிஎம்ஐ பார்த்துட்டு அதை வந்து குயிக்கா ஒரு சார்ட் போட்டு பார்க்கணும். என்னோட சார்ட் வந்து கண்ட்ரோல்ல இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணணும், ரெண்டாவது எய்ம் ஹவு டு ப்ரிப்பேர் பிஎம்ஐ சார்ட் அண்ட் மானிட்டர் வித் லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட். இந்த ரெண்டு விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சார்ட் பாருங்க, இங்க இந்த ரெண்டு கிரீன் கலர் லைன் இருக்கு இல்லையா, ரெண்டு கிரீன் கலர் லைனுக்கு உள்ள வந்து நான் வந்து இந்த பர்டிகுலர் டேட் 10th மார்ச்ன்ற டேட் வந்து இந்த இடத்துல வந்து இதுக்குள்ள வந்திருக்கணும். ஆக்சுவலா இந்த ப்ளூ கலர் லைன் காமிக்கிறதா ஆக்சுவல் பிஎம்ஐ. என்னோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ண டேட்டா வந்து 10th மார்ச்ல இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஸோ கிரீனுக்கு மேல போயிடுச்சு இல்லையா. ஓகே, இது என்னன்னா நம்ம ரெண்டு டார்கெட் நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஆனா இந்த லைன் இருக்குல்ல, கிரீன் கலர் டாட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைன்ஸுக்கு பக்கத்துல வந்திருக்கலாம் பிஎம்ஐ கொஞ்சம் வந்து என்ன இருக்கு, ஹைல வந்து இருக்குது. மேக்சிமம் அந்த டார்கெட்டுக்குள்ள இருக்கு, பட் ஸ்டில் இட் இஸ் ஓகேன்ற மாதிரி காமிக்கும். இதை தாண்டி குயிக்கா டக்குன்னு ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் ஒரு சமோசாவை சாப்பிட்டோம், ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா என்ன கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிஎம்ஐ இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இந்த லெவலுக்குள்ள போகக்கூடாதுன்றனால இந்த ரெண்டு லிமிட் வச்சிருக்கிறோம். இந்த ரெண்டு லிமிட்டுக்கு உள்ளுக்குள்ள நம்ம வந்து இந்த கிராஃபை உள்ளுக்குள்ள வர்ற மாதிரி நீங்க உங்க வெயிட்டை கம்மி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஓகே. இது கீழே போயிடக்கூடாது. நான் வந்து ஒரு 2 நாள் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு வச்சுன்னா என்ன ஆகும், டமால் வந்து வெயிட் இப்படி கீழே போயிடும். ஓகே, இது வந்து டேட், இங்க இருக்கிறதெல்லாம் டேட். இது ரெண்டு டேட்ல வந்து கொடுத்துருக்க டேட்டா வந்து எடுத்து இங்க போட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ எஃப்னா ஒரு ஃபேமிலியில ஃபாதர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த இடத்துல எஃப்ன்றது. ஸோ எப்படி டேட்டா என்ட்ரி பண்றது அப்படின்றத இந்த டேட்டா 1 அப்படின்ற ஸ்ட்ரீட்ல போய் பார்க்க போறோம். ஸோ நேம் அப்புறம் ஹைட் இன் சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நேம் என்னன்னா ஃபாதர், எஃப் ஃபார் ஃபாதர் 174 சென்டிமீட்டர் அப்படின்னு சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா. இது மதர் 148 சென்டிமீட்டர், சன் 153 சென்டிமீட்டர், டாட்டர் 170 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒன் டைம் என்ட்ரி பண்ணா போதும். ஏன்னா ஹைட் வந்து எப்பவுமே நார்மலா வந்து வேரி ஆக போறது இல்லை. 25 வயசுக்கு மேல உள்ள அளவுக்கு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அது மாதிரி லெவல் வேல்யூ சொல்லி போட்டிருக்கு. லோயர் லிமிட் 18.5 பிஎம்ஐ 18.5 வந்துச்சுன்னா அதுக்கு கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னாவும் லோ வெயிட் அப்படின்ற மாதிரி குறிக்கிறதுக்காக இந்த நம்பர் இங்க போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் போட்டிருக்கோம் 18.5. இந்த நம்பரை வந்து அப்படியே இந்த இடத்துல டேட் வைஸ் நமக்கு அந்த டார்கெட் கிராஃப்ல வரணும் இல்லையா, அந்த 18.5 18.5 18.5 எல்லா டேட்லயும் வந்து லோயர் லிமிட் 18.5 தான் வைக்கணும். ஸோ சார்ட் அப்பதான் வந்து இந்த இடத்துல பாருங்க, இங்க 18 தெரியுது இல்லையா, 18 பக்கத்துல கொஞ்சம் மேல பார்த்தா 18.5 இந்த டாட்டர் லைன் ரெட் கலர்ல இருக்கு இல்லையா. இந்த ரெட் கலர் லைன் எதுக்குன்னா எல்எல், இங்க கீழே பார்த்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸ் இருக்கும் எல்எல் அப்படின்னா லோயர் லிமிட். ஸோ இதுக்கு கீழே வந்து போச்சுன்னா வெயிட் அண்டர் வெயிட் ஆயிடும். ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கிறாங்க, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 10th மார்ச்ல பாருங்க, இந்த வெயிட் வந்து இந்த ப்ளூ கலர்ல இங்க இருக்கு இல்லையா, எஃப்பி அப்படின்னு சொல்லி போட்டு இல்லையா. ஓகே, ஃபாதரோட பிஎம்ஐ அப்படின்றதுக்காக வந்து பிஎம்ஐ அப்படின்றதுக்காக எஃப்பின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ 10th மார்ச் வேல்யூ வந்து 24.59 இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு இந்த நார்மல் லிமிட் இங்க இருக்கு இல்லையா 23க்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு நம்ம ஒரு
லிமிட் நம்ம வச்சிருக்கணும். 23க்குள்ள இருக்கணும். அதே மாதிரி 21க்கு மேல இருக்கணும். இந்த 2 கிரீன் கலர் லைனுக்கும் இடையில இந்த பாயிண்ட் வந்தா நல்லது. கொஞ்சம் நம்ம சேஃபா இருக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு மேல போச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம ஃபுட் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு வரணும் அடுத்த நாள் அப்படின்னு. அதே மாதிரி இந்த இதுல வந்து கீழே போயிடுச்சுன்னு வச்சுங்க, இது கீழே போச்சு 20, 21 இல்ல நீங்க 20 வச்சிருந்தீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த டேட்டால போயிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த 21 நார்மல் லிமிட்டோட லோயர் 21, நார்மல் லிமிட்டோட அப்பர் நார்மல் லோயர் லிமிட் LLNLLனா நார்மல் லோயர் லிமிட் 21, அப்புறம் நார்மல் அப்பர் லிமிட். இந்த ரெண்டுக்கும் இடையில 21க்கும் 23க்கும் இடையில வரணுன்றதால என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல கிராஃப் வந்து 21க்கும் 23க்கும் இடையில வந்து ஃபுல் லைன் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த லைனுக்குள்ள நம்மளோட வெயிட் மாற வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டால போயிட்டு இங்க காமிக்கிறேன். இது பாருங்க, இந்த LLன்றது என்னன்னா இந்த இடத்துல வந்து எல்லா டேட்டுக்கும் லோயர் லிமிட் 18.5 தான் இருக்கணும்ன்றாங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க வர வச்சிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த எல்லோ கலர் ஃபீல்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகுதான். ஓகே, அதே மாதிரி NLT அர்த்தம் நார்மல் லிமிட்டோட லோயர். NLT கிடையாது, இது வந்து NLL. டீனா டார்கெட்ன்றதுக்காக வச்சிருந்தேன். NLL. NLLனா நார்மல் லிமிட் நார்மல் லோயர் லிமிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ 21 குறைஞ்சது இருக்கணும். இது வந்து நார்மல் அப்பர் லிமிட். ஸோ இதுவும் வந்து இங்க மேல என்ன என்ட்ரி பண்ணிருக்கோமோ அதை அப்படியே ஜஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு நார்மல் லோயர் லிமிட் வந்து 21 வேண்டாம், ஏன்னா 18.5 வரைக்கும் நம்ம போகலாம் இல்லையா. ஸோ 19 சொல்லி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா 19 சொல்லி போட்டாச்சுன்னா இந்த இடத்துல எல்லாமே நமக்கு 19 வந்துடும். ஸோ நம்ம கிராஃப்ல போய் பார்த்தோம்னா இங்க லிமிட் பாருங்க 19 சொல்லி வந்திருக்கு. ஸோ ரெட் கலர் கொஞ்சம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு டேட்டா மட்டும் இங்க என்ட்ரி பண்ணா போதும். 20, 90 வேண்டாம், 20 வச்சுக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ சார்ட்ல பாத்தீங்கன்னா 20 சொல்லுது. ஸோ 20க்கும் 23க்கும் இடையில நம்மளோட வெயிட் நம்ம மெயின்டைன், அந்த BMI மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் சார்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ நம்ம BMI எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது பார்க்கணும் இல்லையா. ஸோ ஃபாதர் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். ஃபாதர்ன்றது 174 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அவரோட டேட்டா வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து FWன்னு இருக்குல்ல, FW ஃபாதரோட வெயிட். ஸோ 10th March 74.45 சொல்லி என்டர் பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த இடத்துல ஃபாதரோட வெயிட் கொடுத்த உடனே இது ஃபாதரோட BMI எவ்வளோன்னு சொல்லி இந்த இடத்துல கால்குலேட் ஆகணும். இந்த 24.590 ஒரு 3 டிஜிட்ல டெசிமல்ல வர வச்சிருக்கோம். ஓகே, இதுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கோம்னா, எக்ஸல்ல நம்ம என்ன ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கத்துக்கிறோம். ஃபார்முலா கிரியேட் பண்றதுக்கு எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று இல்லையா. இதுல போய் பார்த்தோம்னா இஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா இஃப் இந்த இருக்கு பாருங்க, இதை இப்போதைக்கு டெலிட் பண்ணிட்டு இதுல உள்ள ஃபார்முலா காப்பி பண்ணி இங்க காமிக்கிறேன். என்ன ஃபார்முலா போட்டிருக்கோன்றதை காமிக்கிறேன். ஸோ P12ல போயிட்டு இந்த ஃபார்முலா பார்ல போயிட்டு இங்க பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த ஃபார்முலா என்ட்ரி பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிருக்கிற ஃபார்முலா பார்ல போய் பார்க்கணும். சின்னதா இருக்கு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க, என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பெருசா காமிச்சு நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ Pன்ற காலத்துல 12th ரோல நமக்கு இந்த இடத்துல BMI ஃபாதரோட BMI 10th மார்ச்சுக்கு உண்டான 74.45 kg இருந்தாருன்னா அவரோட BMI எவ்வளவு தெரியும். இதுக்கு வந்து ஹைட் ஸ்கொயர் இருக்குல்ல, ஹைட் வந்து 174 சென்டிமீட்டர்ல இருக்கு, அதுக்கு ஸ்கொயர்ல எடுக்கணும் இல்லையா. ஸ்கொயர்ல எடுக்கணும்னா எப்படி ஃபார்முலா பில்ட் பண்ணிருக்காங்க அங்க இருக்கு. இதுல வந்து என்ன போட்டிருக்காங்க, இஃப் E12 இந்த இடத்துல F74.45 கொடுத்துக்கலாம். இதுல வந்து பிளாங்கா இருந்ததுன்னா NA அப்படின்னு சொல்லி ஒரு எரர் மாதிரி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு எரர் இல்ல பிளாங்க் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஓகே, எதுக்கு எரர் கொடுத்துருக்கேன்னு அப்புறமா சொல்றேன். ஸோ பிளாங்கா இருந்தா இங்க பிளாங்க் வரணும். ஏன்னா இங்க எல்லா டேட்லயும் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டேட்டை வந்து என்டர் பண்ண போறோம். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வர வைக்க போறோம். நம்ம டேட்டை மட்டும் என்டர் பண்ணா போறோம், அது வெயிட்டை மட்டும் என்டர் பண்ணா போறோம். ஓகே, ஸோ பாருங்க இந்த இடத்துல 12th March 14th ரோல 74 ஆகுதுன்னு வச்சுப்போம். நான் என்ட்ரி பண்ணி முடிக்கல. இங்க எனக்கு BMI இந்த இடத்துல வந்து என்ன வரணும், இந்த செல் P14ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் இல்லையா. நான் போய் உட்காந்து ஃபார்முலா அன்னைக்கு போய் என்ட்ரி பண்ணிட்டு கூடாது. அதனால இங்க 74 சொல்லி என்ட்ரி பண்ணி முடிச்ச உடனே P14ல ஆட்டோமேட்டிக்கா வரணும்ன்றதுனால இங்க ஃபார்முலா ஆல்ரெடி என்ட்ரி பண்ணி வச்சிருக்கேன். ஃபார்முலா இப்போதைக்கு ஃபார்முலா என்ட்ரி பண்ணும்போது வந்து அந்த கண்டிஷன் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இங்க வந்து ஒரு எரர் காமிக்கும், இல்ல ஜீரோன்னு சொல்லி காமிக்கும்.
ஓகே, இப்போ 74 சொல்லி என்ட்ரி பண்ணியாச்சுன்னா 24.442 வந்துருக்கு. ஸோ இதை நார்மல் ஃபார்முலா என்ட்ரி பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கோம், ஈக்குவல் டு இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா பார்த்துருங்க, E12 இருக்க இடத்துல E14 சொல்லி போட்டுருவோம். E14 டிவைடட் பை என்ன பண்ணோம், இந்த 74 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும்னு என்ன பண்ணுவோம், 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு C3 அப்படின்னு சொல்லி போடுறேன், இன்ட்டு மறுபடியும் C3 செலக்ட் பண்றோம். அப்போ என்ன வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்துடும் இல்லையா. அப்புறம் வந்து அதை என்ன பண்ணோம், டிவைட் பை 100 இந்த ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டோம். 100 வந்து எதுக்காக ஸ்கொயர்னா, சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயரை மாத்தோம்னா என்ன பண்ணணும், 100 ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணணும், 100 ஸ்கொயரா டிவைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 100 ஸ்கொயர் இருக்கு, இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த சிம்பிள் எப்படி வந்தது, இந்த சிம்பிள் வந்து ஷிஃப்ட் அழுத்தி நம்பர் 6 அழுத்தியாச்சுன்னா 100க்கு பக்கத்துல உண்டான இந்த சிம்பிள் வந்து 100 ஸ்கொயர்ன்ற மாதிரி. ஓகே, இப்போ என்டர் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல ஃபார்முலா வருது இல்லையா. இப்போ நான் இந்த ஃபார்முலா காப்பி பண்ணி வெறுமனே காப்பி பண்ணி அடுத்த செல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து வரணும்னு சொல்லி இங்க போட்டு வச்சேன். இப்போ 0.000 சொல்லி வந்துருச்சு. ஏன்னா இந்த இடத்துல பிளாங்கா இருக்கு, எது, E15 பிளாங்கா இருக்கு. E15 பிளாங்கா இருந்தா இங்க பிளாங்க் வந்தா போதும், எனக்கு டேட்டாவே வரக்கூடாது. 0.0 BMI ஒண்ணு கிடையாது, அது வரக்கூடாது. இப்போ சார்ட்ல பார்த்தோன்னா என்ன ஆகும், இங்க வந்து 0ன்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா, 12th மார்ச்ல 0ன்னு சொல்லி இங்க கீழே காமிக்குது. ஸோ இது வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல ஃபார்முலா இருக்கு இல்லையா, P12 என்ன ஃபார்முலா என்ட்ரி பண்ணிருக்கேன் காமிச்சிருக்கேன் இல்லையா. P12 விச் இஸ் ஈக்குவல் டு E12 பிளாங்கா இருந்தா NAன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும், இல்ல பிளாங்க்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். இல்லைன்னா என்ன பண்ணும், அந்த ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணும், E12 வெயிட் டிவைடட் பை $C$3. ஓகே, அப்புறம் வந்து என்ன பண்ணும், டிவைடட் பை 100 டிவைடட் பை ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிருக்கல, 100 ஹைட்டோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடணும் இல்லையா. ஹைட்டோட ஸ்கொயர் எவ்வளோன்னு சொல்லி போடணும், நமக்கு இங்க சென்டிமீட்டர்ல போட்டு அதோட ஸ்கொயர் டிவைட் பை 100. ஏன்னா ஹைட் வந்து சென்டிமீட்டர் டிவைட் பை 100 சொல்லி போடுறோம். ஸோ சென்டிமீட்டர் டிவைட் பை 100 சொல்லி போட்டதுன்னா மீட்டரா மாறிடாது. ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து ஓவரால் ஸ்கொயர் வரணும் இல்லையா. 1.74, ஏன்னா 100 டிவைட் பண்ணோம்னா 1.74 வரும். 1.74 சொல்லி போட்டு அதோட மல்டிபிளிகேஷன் ஸ்கொயர் வந்து பண்ணிவிடும். ஸோ எப்படின்றது இந்த இடத்துல ஒர்க் பண்ணி பார்க்கலாமா இப்போ. ஸோ நம்ம கால்குலேஷன் என்ன பண்ணோம், ஈக்குவல் டு 74.45 அப்படின்னு சொல்லிக்கல, டிவைட் பை அந்த 174 அப்படின்ற சென்டிமீட்டர் இல்லையா, டிவைட் பை 100. ஸோ இதோட பவர் 2 அப்படின்னு சொல்லி போடணும். போட்டாச்சுன்னா இங்க 24.59 வந்துருக்கு இல்லையா. ஏதோ ஒரு டிஜிட் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், இன்க்ரீஸ் டெசிமல்ன்றது இந்த பட்டன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். 24.590 வரணும், இங்க பாத்தீங்கன்னா 24.590 வந்துருக்கு. இதுதான் ஃபார்முலா போட்டிருக்கோம். ஓகே, என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஃபார்முலா வந்து இஃப்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி பிளாங்கா இந்த இடத்துல வெயிட் என்ட்ரி பண்ணாம பிளாங்கா இருந்துச்சுன்னா பிளாங்க் வரணும். பிளாங்க் வர்றதுக்கு போதும் இங்க NAன்னு சொல்லி போட்டிருக்கேன், அது என்ன ரீசன்றது அப்புறமா சொல்றேன். ஓகே, இப்போ E12 அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வந்து என்ன ரீசன்றது பொதுவா இங்க உங்களுக்கு போட்டே காமிச்சிட்டு இருக்கும். ஓகே, பிளாங்க் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வந்து காப்பி பண்ணி ஃபுல்லா எல்லா டேட்டுக்கும் ஃபாதர் அப்படின்றதுக்கு போட்டு விட்டுறேன். ஓகே, எந்த ரேஞ்ச் வரைக்கும் பண்றோமோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் போட்டு இந்த மாதிரி ஃபார்மேட் காப்பி பேஸ்ட் பசல் போட்டு இந்த ஃபார்முலாஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணியாச்சுன்னா ஃபார்முலா மட்டும் தான் பேஸ்ட் ஆகும், எந்த ஃபார்மேட்டும் சேஞ்ச் ஆகாது. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகாது, பார்டர் சேஞ்ச் ஆகாது, ஃபாண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம 74 சொல்லி 12th மார்ச் என்ட்ரி பண்ணிருக்கோம் இல்லையா. சார்ட்டை போய் பார்ப்போமா, சார்ட்டை போய் பார்த்தாச்சுன்னா 12th மார்ச்ல வந்து என்ன இருக்குங்க, டேட் வந்து 0ல இருந்து இங்க முன்னாடி வந்துச்சு, மேல வந்துச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு, 24.442. ஸோ டேட்டால போய் பார்த்தோன்னா இந்த 24.442 சொல்லி வந்திருக்கு இல்லையா, அதுதான் அது. ஓகே, 24.44. ஆனா அடுத்த இதுல போய் பார்த்தோம்னா என்ன ஆகுது, கீழே போய் 0ல போய் நிக்குதுங்க. தர்றேன். ஓகே, இப்போ கீழே வந்து இந்த 000 எல்லாத்துலயும் 0 மாதிரி டிஸ்பிளே ஆகும். எப்படி டிஸ்பிளே ஆகும்னா இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டும் பாருங்க. 13th மார்ச் 0 BMI அப்படின்னு ஒண்ணு கிடையாது, 0 BMI ஒண்ணு கிடையாது இல்ல. ஏதாவது BMI பிளாங்கா இருக்கும். ஏன்னா வந்து BMI வந்து வெயிட் பேஸ் பண்ணி வரும், வெயிட் கால்குலேட் ஆகல, இது வந்து நாளைக்கு கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் BMI இந்த இடத்துல வரணும், இங்க எங்கேயா வரணும் இல்லையா. ரமால் 000 சொல்லி காமிச்சா என்ன ஆகும், இது வந்து ஆக்சுவலா வேலிடான டேட்டா கிடையாதுன்னு அர்த்தம்.
ஸோ அதனால என்ன பண்றோம், டேட்டால போயிட்டு இந்த இடத்துல ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஃபார்முலால போயிட்டு இந்த NAன்றது அதுக்கு தான் கொடுக்குறோம். இப்போ பிளாங்க்ன்றதை இங்க போயிட்டு ஃபார்முலா பார்ல போயிட்டு எடுத்துட்டு NA அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் பிராக்கெட் ஒரு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு எரர் மாதிரி உங்களுக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த எரர் வர மாதிரி பண்ணிருப்போம். எரர் வந்தாச்சுன்னா சார்ட்ல வந்து என்ன ஆகும், பிளாங்க் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த இடத்துல நமக்கு இப்போ NAன்னு டிஸ்பிளே ஆகணும். ஏன் டிஸ்பிளே ஆகல, ஏன்னா இங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எதுக்காக கொடுத்தோம், இந்த NAன்னு டிஸ்பிளே ஆனா நமக்கு நீட்டா இருக்காது அப்படின்னு. ஸோ மேனேஜ் ரூல்ஸ்ல போயிட்டு இந்த எடிட் ரூல் ஆல்ரெடி கண்டிஷனல் ஃபார்மேட்ல கொடுத்துட்டு ஒரு வந்து இது மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட் உள்ள ஒன்று கொடுத்துருக்கேன். என்ன கண்டிஷனல் ஃபார்மேட்னா எடிட் ரூல்ல போயிட்டு ஃபார்மேட் ஒன்லி செல் தட் கண்டெயின் அப்படின்ற ரெண்டாவது கண்டிஷன் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த எடிட் ஃபார்முலா ரூல்ன்ற டயலாக் பாக்ஸ்ல ஃபார்மேட் ஆல் செல்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் வேல்யூஸ் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணலாம். ஃபார்மேட் ஒன்லி செல் தட் கண்டெயின் இருக்குல்லையே, அது மாதிரி வச்சு பண்ணலாம். அப்புறம் இது மாதிரி நிறைய இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கு. இதெல்லாம் அப்புறமா தனித்தனியா வீடியோல பார்க்கலாம் என்னன்னு சொல்லி. இப்போ ஃபார்மேட் ஒன்லி செல் தட் கண்டெயின் சொல்லி போட்டு இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்தாச்சுன்னா இந்த இடத்துல பாருங்க ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் வித் எரர்ஸ்ன்ற செலக்ட் பண்ணிருக்கோம். இதுல நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல, செல் வேல்யூ, ஸ்பெசிஃபைட் டெக்ஸ்ட், டேட்ஸ், அக்கரிங், பிளாங்க்ஸ், நோ பிளாங்க்ஸ், எரர்ஸ், நோ எரர்ஸ் இருக்குல்ல. ஸோ எரர்ஸ் இருந்ததுன்னா நம்ம NAன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி அது இருந்ததுன்னா என்ன பண்ணும், ஃபார்மேட் பண்ணிட்டு என்ன மாதிரி ஃபார்மேட் பண்ணும், இந்த ஃபாண்ட்ன்ற டேபை செலக்ட் பண்ணி பதில் அதில் போயிட்டு கலர் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் இங்கே ஆல்ரெடி இருக்கு பார்த்தீங்களா, இங்க தெரியுதா உங்களுக்கு இந்த கலர்லாம், இந்த இது BMI இந்த லைட் ப்ளூ கலர்ல வர வச்சிருக்கோம் பேக்ரவுண்ட் கலர். அந்த மாதிரி ஃபாண்ட் கலரையும் வச்சாச்சுன்னா என்ன வந்தது, டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் இந்த கலர் இல்லை எனக்கு ரெட் கலர் வேணும்னு சொல்லி கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க, எல்லாமே வந்து ஓகேன்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டேன், அப்ளைன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா எல்லாமே ரெட் கலர்ல தெரியுதா இப்போ உங்களுக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த டேட்டா பாருங்க, ரெட் கலர்ல இங்க பிளாங்க் வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து டேபிள்ல போய் யாராச்சும் இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டு தான் பண்ணணும் அதை. ஓகே, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் ப்ளூல இருக்கு, ஃபாண்ட்டையும் ப்ளூ பண்ணியாச்சுன்னா ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இல்லாம அப்படியே வந்து சேம் பிளாங்க் மாதிரி தெரியும். ஓகே, அதை தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், மறுபடியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த ஏரியா ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்புறம் நியூ ரூல் சொல்லி போயிட்டு என்ன பண்ணும், இந்த ஃபார்மேட் ஒன்லி தட் செல் கண்டைன்ஸ் அப்படின்ட்டு இல்லையா, இங்க போயிட்டு செல் வேல்யூல போயிட்டு எரர்ஸ்ன்ற செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிட்டு இங்க ஃபார்மேட்ல போயிட்டு ஃபாண்ட்ன்ற செலக்ட் பண்ணும். நம்பர் செலக்ட் பண்ணக்கூடாது, பார்டர் செலக்ட் பண்ணக்கூடாது, ஃபீல்ட் செலக்ட் பண்ணக்கூடாது, ஃபாண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஸ் கலர் இருக்குல்லையா, இந்த கலர் தான் நான் வந்து பேக்ரவுண்ட் கலராக கொடுத்துருக்கேன். ப்ளூ ஆக்சென்ட் ஒன் லைட்டர் 80%. இதை கொடுத்தாச்சுன்னா ஃபுல்லா வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ பண்ணியாச்சுன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளாங்காக தான் தெரியும், எங்கேயுமே எரர்ன்றது வராது. ஓகே, ஸோ இந்த ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்ததுனால என்ன ஆகுது, எரர்ன்ற டிஸ்பிளே ஆகாது. அதே சமயத்தில் சார்ட்டும் வந்து ரொம்ப கிளியரா இப்போ பாருங்க இந்த மாதிரி இந்த பாயிண்ட் வராது. இந்த பாயிண்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா, இங்க இது வந்து வேற மாதிரி செட்டிங்ல கொடுத்துருக்கு. டேட்டா டூல போய் பார்த்தோன்னா இங்கெல்லாம் பிளாங்க் இருக்கும், இந்த இடத்துல பிளாங்கா வர வச்சிருக்கிறோம். ஓகே, இது வந்து வேற ஃபார்முலா. சார்ட் டூன்ற டிஸ்பிளே வந்து டேட்டா 2 அப்படின்ற டேபிள்ல இருந்து வர வச்சிருக்கிறேன். சார்ட் 1 அப்படின்ற சார்ட் வந்து டேட்டா 1ல இருந்து வர வச்சிருக்கோம். இந்த டேட்டா 1 அப்படின்ற டேபிள்ல நம்ம இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்து அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரியே ஃபாண்ட் கலருக்கு கொடுத்துருக்குறோம். NAன்ற எரர் வர வச்சிருக்கோம். ஓகே, அதாவது வெயிட் என்ட்ரி பண்ணலன்னா NAன்னு சொல்லி எரர் வரும். ஓகே, புரிஞ்சதுங்களா? ஸோ இப்போ 74 சொல்லி கொடுத்தாச்சு, இங்க 24.442 இருக்கு. சார்ட் போய் பார்த்தோம்னா இந்த சார்ட் பாருங்க, இப்போ நம்ம BMI கால்குலேட் பண்ண எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதோட BMIயோட ஆக்சிஸ் இங்க வச்சிருக்கோம். ஓகே, 16 BMI, 18 BMI, 20 BMI, 22 BMI, 24 BMI, 26 BMI இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து டிஸ்பிளே இங்க பரவ வச்சு என்ன பண்ணிருக்கிறோம், இப்போ நம்ம ஆக்சுவல் BMI பேஸ்ட் ஆன் த வெயிட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க 24.590 இங்க இருக்கா, 10th மார்ச். இது எப்படி வந்துச்சு, இந்த இடத்துல நம்ம 74.45 மட்டும் தான் என்டர் பண்ணோம். ஓகே, இந்த டேட்டா வெயிட் மட்டும் தான் டெய்லி என்டர் பண்ண போறோம். ஒரே ஒரு வெயிட்ன்ற டேட்டா மட்டும் தான் என்டர் பண்ண போறோம். மற்ற சார்ட்ல உள்ள ஐட்டம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இந்த பாருங்க லோயர் லிமிட் ஃபுல் ரேஞ்சுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுவும் என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த லோயர் ரேஞ்ச் 20 எதுல இருந்து வந்துச்சு, லோயர் ரேஞ்ச் 20 இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருக்கோம். ஒன் டைம் என்ட்ரி தான், இது திரும்ப டெய்லி என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இது என்ட்ரி பண்ணியாச்சுன்னா இங்கேருந்து இங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகிடுது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி அப்பர் லிமிட் 23ன்றது இங்கேருந்து இதை ஃப்ளோ இங்கே இந்த ஒரே ஒரு டைம் தான் என்ட்ரி பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நமக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆயிரும். இந்த 23ன்ற சார்ட்ல இந்த மேலே இந்த இடத்துல வந்து 23. ஓகே, இந்த பாருங்க 23 23 23 23 சொல்லி ஃபுல் ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ நமக்கு பிஎம்ஐ வந்து 2 கிரீன் கலர் லைனுக்கும் இடையில இருக்கணும். கீழே ரெண்டு கீழே போச்சுன்னா அண்டர் வெயிட், மேல இருந்து இந்த கிரீன் கலர் இருக்குல்ல, இந்த கிரீன் வரைக்கும் நார்மல் வெயிட் தான். ஓகே, நார்மல் வெயிட், அதாவது சயின்டிபிக் வந்து நார்மல் வெயிட். ஸோ இப்போ வந்து ஃபாதரோட வெயிட் வந்து இந்த 3 நாள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்க, கொஞ்சம் அப்படியே கம்மியாயிட்டே வருது. இந்த ரேஞ்சுக்கு உள்ள வரணுன்ற ஃபீலிங்ல என்ன பண்றாங்க, அவங்க ஃபுட் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க. கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்றாங்க. பசியா சாப்பிடக்கூடாது, பசியோட போகக்கூடாது, கரெக்டான சாப்பாடு சாப்பிடணும். அதே சமயத்தில் எக்ஸசைஸ் பண்ணணும். தேவையில்லாத கொலஸ்ட்ரால் ஐட்டம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓவர் ஈட்டிங்கும் பண்ணக்கூடாது. அப்படின்னு பண்ணாங்கன்னா அந்த மாதிரி அவங்களோட வெயிட் ரெடியூஸ் ஆகும். பாருங்க டேட்டா ஒன்ல பாருங்க, இங்க 74.45 இருந்துச்சா, அடுத்த நாள் பாருங்க 74.35 அப்படின்னு ஒரு 100 கிராம் ரெடியூஸ் ஆயிருக்கு. அடுத்து 74 வந்திருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 350 கிராம்ஸ் அடுத்தது ரெடியூஸ் ஆயிருக்கு. அதுதான் இங்க காமிச்சிட்டு வருது. ஸோ போக நமக்கு டேட்டா இங்க என்ட்ரு பண்றோம். அடுத்த நாள் 73 வராங்க, அடுத்த நாள் வந்து 72 வராங்க அப்படின்னு வைப்போம். 73 71 அங்க பாத்தீங்கன்னா உள்ள கீழே இறங்கிட்டே வருதா. ஸோ எப்போ வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல வருதுன்னா ஒரு 65 வருதுன்னு வைப்போம். எப்பயாவது 65 வந்தாங்கன்னா, இந்த 65ன்றது ரேஞ்சு உள்ளுக்குள்ள வந்துருச்சு பாத்தீங்களா. 65ன்றது இதோட வெயிட். ஓகே, 65 வெயிட் வந்து என்ன, அதோட பிஎம்ஐ பாத்தீங்கன்னா 21.469 காமிக்குதா. ஸோ இங்க 65 கிலோ இருந்தாங்கன்னா 21.469 இங்க ஆட்டோமேட்டிக்கா வருது பிஎம்ஐ. நம்ம எதுவுமே இதுல மறுபடியும் கால்குலேட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஆல்ரெடி ஃபார்முலா செட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி நினைச்சது. ஸோ ஹவு டு கால்குலேட் பிஎம்ஐ இன் எக்ஸல் பார்த்துட்டீங்க. ஹவு டு ப்ரிப்பேர் பிஎம்ஐ சார்ட் அண்ட் மானிட்டர் வித் லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட்ன்றதை இப்போ பார்த்துருக்கீங்க. ஓகே, இந்த சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இங்க கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிட்டு வேற ஒரு இதுல ஒரு சார்ட்ல கிரியேட் பண்ணலாமாங்க. இப்போ இந்த சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது பார்ப்போம். ஓகே, இப்போ சார்ட் பாருங்க, இந்த இடத்துல நம்ம டேட்டா வந்து ஜஸ்ட் என்ட்ரி பண்ணி வச்சிருக்கிறது இங்க இருக்கு இல்லையா. டேட்டா அப்படின்ற டேபிள்ல போனோம்னா இப்போ நம்ம என்ட்ரி பண்ணிருக்க டேபிள்லாம் எங்க டேட்டா எல்லாம் ஆல்ரெடி அப்படியே இருக்குது. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத ஃப்ரெஷ்ஷா ஒரு ஷீட் கிரியேட் பண்ணி பார்க்கலாமா. இன்சர்ட் ஷீட் பண்ணிட்டேன். அந்த ஷீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு செல்ல வந்து செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சார்ட் ஏரியாவில் போயிட்டு என்ன பண்றேன், இந்த லைன் சார்ட் இருக்கு இல்லைங்களா, லைன் சார்ட்ல 1 2 3 4வது இந்த 4வது சார்ட் பாருங்க, லைன் வித் மார்க்கர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணியாச்சு. இங்க சார்ட்டுக்கு ரெடியா இருக்கு. நம்ம சார்ட் ஏரியான்னு சொல்லி கிரியேட் ஆயிருக்கோன்னு ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டேட்டா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, நம்ம லைன் சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ டேட்டா செலக்ட் பண்ண போறோம். இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் வந்து சார்ட் கிரியேட் பண்றதுக்கு உண்டான டயலாக் பாக்ஸ். ஸோ செலக்ட் டேட்டா சோர்ஸ் அப்படின்ற டயலாக் பாக்ஸ். இதுல சார்ட் டேட்டா ரேஞ்ச் இருக்கு. இதை எதுவும் நம்ம நார்மலா என்டர் பண்றது இல்லை. லெஜண்ட்ஸ் என்ட்ரி சீரிஸ்ன்னு சொல்லி இங்க லெஃப்ட் சைட்ல ஒரு டீடைல் இருக்கு. அடுத்தது வந்து ஹரிசாண்டல் கேட்டகரி ஆக்சிஸ் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட் சைட்ல ஒன்று இருக்கு. ஸோ இந்த லெஜண்ட் என்ட்ரிஸ் அப்படின்றதுனா என்னது, சீரிஸ் என்டர் பண்றது. ஸோ இதுல போயிட்டு ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எடிட் சீரிஸ் அடுத்த டயலாக் பாக்ஸ் ஓப்பனா இருக்கு. இதுல வந்து சீரிஸ் நேம் அப்படின்னு ஒரே ஒரு செல் வேல்யூ கொடுக்கணும். சீரிஸ் வேல்யூஸ் அப்படின்றதுல எத்தனை அந்த சீரிஸ் நேமுக்கு உண்டான வேல்யூஸ் எத்தனை சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த சீரிஸ் நேம் அப்படின்ற ஒரே ஒரு செல் கொடுக்கணும் இல்லையா, என்ன அப்படின்றத இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு இந்த டேட்டா 1 அப்படின்னு டேபிள்ல உள்ள போறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபாதரோட பிஎம்ஐ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சீரிஸ் அப்படின்னு வச்சோம். ஓகே, ஃபாதரோட பிஎம்ஐ இந்த இருக்கு. எஃப்பி அப்படின்ற சீரிஸோட நேம், இதான் அந்த ஹெடர் இல்லையா. ஸோ வந்து இங்க கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு டேட்டா 1 எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் வருது. இது என்னன்னா இந்த டேட்டா 1ன்றது ஷீட்டோட நேம் இல்லையா, அந்த ஷீட்டுக்கு உள்ள போயிட்டு $P $11 அப்படின்னு காமிக்குது. ஸோ $P $11 நத்திங், அந்த சேம் செல் ரெஃபரன்ஸ் P11 அப்படின்றது $P $11 சொல்லி அது ஆட்டோமேட்டிக் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து சீரிஸ் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஓகே, இப்போ வந்து இதுல வந்து இந்த எடிட் சீரிஸ்ன்ற டயலாக் பாக்ஸ் பாருங்க, டேட்டா 1 எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் $P $1 அப்படின்னு சொல்லி P $11. ஓகே, ஸோ இதுல என்ன இருக்குன்றது இங்க ரைட் சைட்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எஃபின்ற கண்டென்ட் அந்த இடத்துல இருக்குது, அந்த செல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுதா உங்களுக்கு. இங்க
ஓகே, அது வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக அது காமிக்கும். அடுத்து சீரிஸ் வேல்யூஸ்ன்றது நம்ம இங்க 19 டீடைல் என்டர் பண்ணிருக்கோம். 19 டேட்டாவோட டீடைல் இங்க வந்து வர்ற மாதிரி நம்ம ஃபார்முலா செட் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து எதுனா P11க்கு வந்து நேம் இருக்கு, P12ல இருந்து P13 14 சொல்லி போயிட்டு கீழே வரைக்கும் நமக்கு என்ன ஒரு 19 செல் செலக்ட் பண்ணணும். இங்க கவுண்ட்ன்றது இங்க கீழே வந்துட்டே இருக்கும், அதை காமிக்கிறேன் நான். ஸோ இந்த ப்ளூ கலர் ஏரியா வந்து கடைசியில இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எத்தனை ரோ? 30th ரோ. ஸோ P13ல இருந்து P30 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த எடிட் சீரிஸ்ல போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து எடிட் சீரிஸோட வேல்யூஸ் வரும். இதை இந்த ஆரோ கிளிக் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ எடிட் சீரிஸ் வேல்யூ வந்து டேட்டா 1 எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் சேம் ஷீட், அதே ஷீட்லயே P12ல இருந்து P30 அப்படின்றத டாலர் போட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, P12 டு P30 ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணா இது வந்திருக்கு. இப்போ இது ஓகேன்னு கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ இந்த செலக்ட் டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் வந்துச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணது எஃப்பி, ஃபாதரோட பிஎம்ஐக்கு ஷார்ட்கட் எஃப்பின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்க எடிட் சொல்லி வந்திருக்கு இல்லையா? இங்க ஹரிசாண்டல் கேட்டகரி ஆக்சிஸ் லேபிள்ஸ், அது என்னது? இங்க 1 2 3 சொல்லி பை டிஃபால்ட் வந்திருக்கு. ஸோ எடிட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்ச் அப்படின்ற ரேஞ்சை செலக்ட் பண்ணோம். மறுபடியும் என்ன பண்ணோம்? டேட்டா 1 உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்ச் என்னன்னா இந்த டேட் இருக்கு இல்லையா? இந்த டேட்டுக்கு கீழே என்னென்ன டேட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணணும். அதாவது B12, B13, B14 அப்படின்னு சொல்லி ஓவராலா இந்த 19 செல்லையும் செலக்ட் பண்ணணும். ஓகே, 13ல இருந்து என்ன பண்ணணும்? ஓகே, B12ல இருந்து B30 வரைக்கும் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்க எஃப்பின்னு சொல்லி இருக்கிறது வந்து P11ல இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி அதோட வேல்யூஸ் வந்து 12th ரோல இருந்து 30th ரோ வரைக்கும் செலக்ட் பண்ணோம் பிஎம்ஐ வேல்யூஸ். இப்போ ஆக்சிஸ் ரேஞ்ச் இருக்கு இல்லையா? அது வந்து ஹரிசாண்டல் வேல்யூ. ஹரிசாண்டல் ஆக்சிஸோட வேல்யூ வந்து இந்த டேட் வந்து B12ல இருந்து B30 வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ண அப்படியே வந்துச்சு. ஈக்குவல் டு டேட்டா 1 எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் அப்படிங்கிறது என்னது? இந்த ஷீட்டோட நேம். அதுல B12ல இருந்து B30 வரைக்கும் உண்டான 19 செல் செலக்ட் ஆயிருக்கு. இங்க எஃப்பின்னு சொல்லி சீரிஸ் நேம் கொடுத்துட்டு சீரிஸோட வேல்யூ ஒரு 19 செல் செலக்ட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இங்க 19 செல் டேட்டா இங்க வந்து அந்த ஆக்சிஸ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு உண்டான டீடைல் என்ட்ரு பண்ணோம். அது இங்க நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ 19 மேட்ச் ஆகிறதுனால கரெக்டா உங்களுக்கு சார்ட் ப்ரிப்பேர் ஆகி வரும். இங்க 19 செலக்ட் பண்ணிட்டு இங்க 17ஓ இல்ல 20ஓ செலக்ட் பண்ணீங்கன்னா வராது. கரெக்டா 19 கொடுக்கணும். ஓகே, 19க்கு 19 மேட்ச் ஆகும். ஸோ இப்போ ஓகேன்னு சொல்லி கொடுத்து பார்க்கலாமா? ஓகேன்னு சொல்லி கொடுத்தாரு. இப்போ பாருங்க, நம்மளோட சார்ட் வந்து ஜஸ்ட் அப்படியே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகி கீழே போயிட்டே இருக்கிறது தெரியுது இல்லையா? இப்போ இதுல போயிட்டு நம்ம டார்கெட் லிமிட் கொடுக்கணும் இல்லையா? என்ன டார்கெட் லிமிட் கொடுக்கணும்? லோயர் லிமிட். லோயர் லிமிட்னா என்னது? நார்மல் வெயிட்டோட லோயர் லிமிட் NLL எவ்வளவு? பிஎம்ஐ வேல்யூ 20 இருக்கணும். நார்மல் வெயிட்டோட அப்பர் லிமிட் எவ்வளவு? அதோட பிஎம்ஐ வந்து 23க்குள்ள இருக்கணும். ஸோ 20ல இருந்து 23க்குள்ள நமக்கு பிஎம்ஐ வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஸோ இது எப்படி நம்ம வெயிட்டை வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு 50 சொல்லி போட்டு பார்ப்பாங்க. 50 போட்டா இங்க என்ன பிஎம்ஐ வருது பார்ப்போம். 50 போட்டா இங்க 16 பிஎம்ஐ வந்திருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ லோ வெயிட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 55 அடுத்து ஒரு 5 கூட் பண்ணி பார்ப்போம். ஸோ 18.16 சொல்லி வருது. அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? 60 சொல்லி என்ட்ரி பண்ணி பார்ப்போம். ஸோ 60 கிலோ இருந்தாங்கன்னா 19.81 சொல்லி வருது. இப்போ நமக்கு நார்மல் வெயிட்டோட லோயர் லிமிட் 20 சொல்லி இருக்கு. ஸோ அப்படின்னா 60 அப்படின்னு சொல்லி போட்டாச்சுன்னா 60 கிலோ இருக்கிறவங்களுக்கு பிஎம்ஐ 19.8 வருது. ஸோ ஒரு 61 அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா 20.14 வருது. ஸோ அப்ராக்சிமேட்டா 61 கிலோ குறைஞ்சது இருக்கணும் இவங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு வேல்யூ போட்டு பார்க்கலாமா? ஓகே, இதுல வந்து 17 சொல்லி போட்டு பார்த்தா இந்த வெயிட் மேக்சிமம் வெயிட்டுக்கு உண்டான பிஎம்ஐக்கு மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்க நார்மல் வெயிட்டோட அப்பர் லிமிட் NUL வந்து 23 சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 17ன்றது எவ்வளவு இருக்கு? அதோட பிஎம்ஐ 23.121 சொல்லி வருது. ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? லோயர் லிமிட் வெயிட், அப்பர் லிமிட் வெயிட் அப்படின்னு சொல்லி இங்க வேணா மார்க் பண்ணிப்போம். ஓகே, யாருக்கு? ஃபாதருக்கு இல்லையா? ஃபாதரோட லோயர் லிமிட் வெயிட், அப்பர் லிமிட் வெயிட் இந்த ஃபாதர் நேர் இந்த சைட்ல வேணா என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்ல இங்க ஒரு டீட்டெயில் சின்னதா இன்சர்ட் பண்ணி அதுக்கு நம்ம இங்க போட்டுக்கலாம். ஃபாதர் அப்படின்னு இருக்கு இல்லையா?
இது வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு போய் என்ட்ரி பண்ணி போய் காமிக்கிறேன். நார்மல் வெயிட்டோட லோயர் லிமிட் எவ்வளவு இருக்கணும்? 61 kg. ஓகே. நார்மல் வெயிட்டோட அப்பர் லிமிட் எவ்வளவு இருக்கணும்? 70 kg. ஸோ இந்த கேஜி அவங்க வர்ற மாதிரி மானிட்டர் பண்ணாங்கன்னா பிஎம்ஐ கரெக்டா வந்து மேட்ச் ஆகும். ஓகே. ஸோ பிஎம்ஐ வச்சுதான் வந்து அவங்க வெயிட் வந்து நார்மல் வெயிட்டா இல்ல ஓவர் வெயிட்டா இல்ல லோ வெயிட்டா இல்ல ஓவர் வெயிட்டை தாண்டி அபாயகரத்தெல்லாம் தாண்டி பயங்கர அபாயகரமான ஒபிசிட்டி அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மல் இப்போ வந்து நமக்கு எது நார்மல்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. ஸோ ஃபாதரோட வெயிட் 174 சொல்லி இருந்துச்சுன்னா அவரோட நார்மல் லோயர் லிமிட் வந்து 61 kgக்குள்ள இருக்கணும். அப்புறம் நார்மல் வெயிட்டோட அப்பர் லிமிட் வந்து 70 kgக்குள்ள இருக்கணும். இந்த ரெண்டுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இதுக்கு சார்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து ஷீட் 1ல இருக்கு. ஓகே. இப்போ டேட்டா 1 அப்படின்றதுல போயிட்டு அந்த நார்மல் லோயர் லிமிட் வந்து இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இதுலயும் ஒரு 19 செல்லோட டேட்டா வந்து 20 20 20 கரெக்டா இருக்கு. இதை தான் நம்ம வந்து லோயர் லிமிட்டா செட் பண்ண போறோம். அதே மாதிரி நார்மல் வெயிட்டோட அப்பர் லிமிட் வந்து 23 23 23 23 இருக்குல்ல, இதை தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட் வைஸ் பிஎம்ஐ இங்க டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ண போறோம். ஓகே. ஷீட் 1ல போறேன். மறுபடியும் அந்த சார்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டேட்டான்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம ஆட் அப்படின்றத கொடுத்துட்டு சீரிஸ் நேம்ல போயிட்டு என்ன பண்ணோம், டேட்டா 1ல போயிட்டு இந்த NLL இருக்குல்லையா, நார்மல் வெயிட்டோட லோயர் லிமிட் அதை செலக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் சீரிஸ் வேல்யூஷன் 19 செல்ல உள்ள வேல்யூ கொடுக்கணும் இல்லையா, அது வந்து எதுன்னா K12ல இருந்து K30 வரைக்கும். ஓகே. K12ல இருந்து K30 வரைக்கும் இங்க நமக்கு உள்ள அந்த டயலாக் பாக்ஸ்ல வந்துருச்சு. அதை அப்படியே கொடுத்து ஓகே சொல்லி கொடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு ஓகே மறுபடியும் கொடுத்தது. இந்த பாருங்க இந்த இடத்துல நமக்கு இப்போ சிம்பிள் வரும் பாருங்க. வந்துச்சுங்களா? ஸோ இப்போ ரெட் கலர்ல இருக்கிற நம்ம வந்து கிரீன் கலர் மாற்றணும் இல்லையா. லோயர் லிமிட் வந்து 20 சொல்லி இருக்குது. ஸோ ஃபில்ல போயிட்டு என்ன பண்ணோம், நமக்கு தேவையான கிரீன் கலரை இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த டார்க் கிரீன் இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் கலர்ல டார்க் கிரீன் எடுத்தாச்சு. அதே மாதிரி அவுட்லைனும் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் கலர்ல உள்ள இந்த டார்க் கிரீன் எடுத்துக்கிறேன். ஸோ லோயர் லிமிட் செட் பண்ணியாச்சு. இந்த லோயர் லிமிட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம், நார்மல் வெயிட் ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. 20 கீழே போச்சுன்னா அவங்களோட வெயிட் லோயர் வெயிட், ரொம்ப வெயிட் கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை மார்க் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ அப்பர் லிமிட்னு சொல்லி ஒன்று மார்க் பண்ணோம்ல, அதுக்கு என்ன பண்ணோம், மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிட்டு சார்ட்ல போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டேட்டா அப்படின்னு போயிட்டு இங்க ஆட் லெஜெண்ட் என்ட்ரி சீரிஸ்க்குள்ள ஆட் போயிட்டு இங்க அப்பர் லிமிட்டை கொடுக்க போறோம். ஸோ கம் டு டேட்டா 1 ஹியர். NUL இருக்குல்லையா, அதுதான் வந்து நேம். அதில் உள்ள 19 செல் வேல்யூஸ் நம்ம கொடுக்க போறோம், which is L12 to L30. செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே சொல்லி கொடுத்துடலாம். இப்போ மறுபடியும் இங்கே ஓகே கொடுத்துடலாம். இப்போ அதுக்கும் வந்து ஒரு லிமிட் இங்கே வந்துருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல லிமிட் தெரியுதா உங்களுக்கு? இப்போ கிரே கலர்ல இருக்கு, இதையும் வந்து நம்ம கிரீன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கிரீனுக்கு இடையில வந்துச்சுன்னா நமக்கு வெயிட் வந்து கரெக்டா அந்த லிமிட்டுக்குள்ள மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து நம்ம பிஎம்ஐ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். வெயிட் எல்லாம் நம்ம இங்க என்டர் பண்ணல. ஓகே. அவங்களோட டைரக்டா பிஎம்ஐ பார்க்கணும் இல்லையா, ஏன்னா யார் வேணா எவ்வளவு வேணா வெயிட் இருக்கலாம், ஆனா பிஎம்ஐ வச்சுதான் வந்து நார்மல் வெயிட்டா இல்லையான்ற சொல்லணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த ரெண்டு வெயிட்டுக்கும் இந்த ரெண்டு வெயிட் லிமிட்டுக்கும் இடையில இந்த ரெண்டு கிரீன் கலருக்கும் இடையில வந்துச்சுன்னா நார்மல் வெயிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஸ் வந்து என்ன பண்ணும், இந்த ஆக்சிஸ் வந்து ஒரு நிமிஷம் ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் ஃப்ளோட்டிங் மீட்டிங் கண்ட்ரோல் அப்படின்றது கொடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல ஹைட் ஆகும். ஓகே. இப்போ இந்த சார்ட்டை கிளிக் பண்றேன். ஓகே. சார்ட்டை கிளிக் பண்ணா சார்ட் டிசைன் சொல்லி இங்க டாப்ல இருக்கு இந்த மெனு. இங்க போயிட்டு லெஃப்ட்ல போய் வச்சுன்னா குயிக் லேஅவுட் இருக்கு இல்லையா, இங்க போய் நம்ம எந்த லேஅவுட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த 3வது லேஅவுட் 4 அப்படின்ற செலக்ட் பண்றேன் வச்சுக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து கீழே வந்து FBன்னு சொல்லி ப்ளூ கலர்ல இருக்குது, FBன்னு ஃபாதரோட BMI அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கிரீன் கலர்ல NLL இருக்கு இல்லையா, லோயர் லிமிட் அப்படின்றது. அடுத்து NUL இன்னொன்னு கிரீன் கலர் கொடுத்துருக்கோம், அது வந்து அப்பர் லிமிட் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இந்த ரெண்டு கிரீன் கலருக்கும் இடையில வரணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆக்சிஸோட இருக்கு, வெர்டிக்கல் ஆக்சிஸ் லெஃப்ட் சைடுல இருக்கு இல்லையா, இதை ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார்மேட் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்றோம். ஏன்னா இந்த ரேஞ்ச் கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆக்சிஸ் ஆப்ஷன்ல பவுன்ஸ் இருக்கு இல்லையா, இதை பாருங்க ரொம்ப முக்கியமானது பவுன்ஸ்.
மினிமம் ஜீரோன்னு இருக்கு. யாருமே ஜீரோவை யூஸ் பண்ண போறதே இல்லை இல்லையா? பிஎம்ஐ ஜீரோ அப்படின்னு எப்போ வரும்? ரொம்ப லோ வெயிட் ஆளே இல்லைன்ற மாதிரி வரும். ஆனால் பிஎம்ஐ வந்து குறைஞ்சது 18 இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு 16ன்னு சொல்லி வச்சுக்கலாம். 16ல இருந்து அதே மாதிரி பிஎம்ஐ வந்து 30, மேக்சிமம் வந்து 30 தாண்டி போகுது இல்லையா? ஒரு 32 சொல்லி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த வந்து இப்போ ரீசெட் ஆட்டோன்னு இருக்கிறது, நம்ம டேட்டாவை போய் என்ட்ரி பண்ணி முடிச்சோம், இந்த ஆட்டோன்ற ரீசெட்னு மாறிடும். என்ட்ரி பண்ணிட்டு வெளியில வரேன் இந்த இடத்துல. அதே மாதிரி யூனிட்ஸ் வந்து மேஜர் அண்ட் மைனரும் ஆட்டோமேட்டிக்கா இங்க செட் ஆகிற மாதிரி ஆட்டோ இருக்கு. மேஜர் அண்ட் மைனர் அப்படின்றது. ஸோ நம்ம சும்மா ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா 16 அப்படின்றது ரீசெட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், 32ன்றது ரீசெட் பண்ணா பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு 16 வந்து லோயர் பவுண்ட்ல வந்திருக்கு இல்லையா? 16ல இருந்து 32 வரைக்கும் நம்ம பாயிண்ட் மெஷர் பண்ணிக்கலாம். முன்னாடி எப்படி இருந்துச்சு? இது மினிமம் 0ன்னு சொல்லி இருந்தது இல்லையா? 0 இங்க வந்து 30 சொல்லி இருந்தது இல்லையா? இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இடையில இந்த பாயிண்ட்ல நமக்கு எப்பவுமே வரப்போறது இல்லை, ரீச்சே ஆகல. 10 பிஎம்ஐன்னு சொல்லி யாரும் வரப்போறது இல்லை, 15 பிஎம்ஐன்னு யாரும் வரப்போறது இல்லை. ஓகே, அதனால என்ன பண்றோம், மினிமம் வந்து பிஎம்ஐ குறைஞ்சது 18.9 இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால வந்து அவங்க ஒரு 16 வந்தாங்க, ஒரு 15 வந்தாலும் ஒரு 18 கீழே போறனால லோயர் வெயிட்னு அர்த்தம். அதை குறிக்கிறதுக்காக 16 வரையிலும் 16 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் மினிமம். ஓகே, அதே மாதிரி வந்து 30 தாண்டி ஒபிசிட்டி, 30க்கு மேல இருந்தா ஒபிசிட்டி. ஸோ 32 வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, கொடுத்துட்டு இங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு யூனிட்ஸ் மேஜர் அண்ட் மைனர் அப்படின்னு இருக்கு இல்லையா? மேஜரா எவ்வளவு இருக்கணும்? 2 எல்லாமே 2.2 வந்துட்டே இருக்கும். மைனர் வந்து 0.0 வருது. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம பாருங்க, நம்மளோட கிராஃப் ரொம்ப நீட்டா இருக்கும். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இப்போ? ரைட். இப்போ இந்த மேல ரெட் கலர் ஒன்று இருக்கு இல்லையா? ரெட் கலர் ரேஞ்ச், அதாவது ஒபிசிட்டி தாண்டி போறாங்க அப்படின்றத மார்க் பண்ண என்ன பண்ணும், மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுங்க, செலக்ட் டேட்டா போயிட்டு டேட்டா 1 டேபிள்ல போயிட்டு என்ன பண்ணோம், இந்த ஒபிசிட்டி 30 இருக்கு இல்லையா? இல்ல ஓவர் வெயிட்ன்றது பார்ப்போம். ஓவர் லிட்டோட லோயர் லிமிட் 29.9 இருக்கு இல்லையா? இதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது வந்து எடிட்ன்ற மாதிரி போயிடுது, இது வேண்டாம், கேன்சல் கொடுத்துறேன். நம்ம போயிட்டு ஆட் பண்ணுங்க. ஓகே, ரைட் கிளிக், செலக்ட் டேட்டா, ஆட் அனதர் லெஜெண்ட் என்ட்ரிஸ் ஆர் சீரீஸ். சீரீஸ் நேம் எது? இந்த ஓவர் லிமிட் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஓவர் லிமிட், ஓவர் வெயிட்டோட 29.9, அதுக்கு மேல வந்து அவங்க அதுக்கு மேல போயிட்டாங்கன்னா ஓவர் வெயிட்ன்ற மாதிரி ஆயிரும். ஓகே, 29.9ஓட அப்பர் லிமிட் ஆக்சுவலா. ஸோ நம்ம நார்மலோட வெயிட் 24.9 வரைக்கும் இருந்தாலே நார்மல்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இதை காமிக்கிறேன், ரொம்ப கிளியரா புரிஞ்சுங்க. நார்மல் வெயிட் லோயர் லிமிட், நார்மல் வெயிட் அப்பர் லிமிட்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்கோம். இது நம்மளோட இன்டர்னல் கண்ட்ரோல், நம்ம மைண்ட் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக. ஆக்சுவலா வந்து நீங்க 18.5ல இருந்து 24.9 வரைக்கும் இந்த ரேஞ்ச், ஃபுல் ரேஞ்சில் உங்களோட வெயிட் நார்மல் தான். ஆனா நமக்கு ஒரு மைண்ட் கண்ட்ரோல் வேணுன்றதுனால 18.5 சொல்லி லோயர் லிமிட் டச் பண்ண வேண்டாம், 20 கீழே போனாலே ஒரு அலர்ட்னஸ் வரணுன்றதுனால இந்த நார்மல் வெயிட்டோட லோயர் லிமிட் செட் பண்ணியிருக்கிறோம். அதனால நெக்ஸ்ட் வந்து நார்மல் அப்பர் லிமிட்டும் வந்து 24.9 டச் பண்ணிட்டா மேக்ஸிமம் போயிடுச்சு, அதுக்கு மேல டக்குன்னு போனா ஓவர் வெயிட் ஆயிடுவாங்க. அப்படின்றதுனால வந்து 23 வந்தாலே ஒரு அலர்ட் வரணுன்றதுக்காக நார்மல் வெயிட்டோட அப்பர் லிமிட் 23 போட்டிருக்கோம். இப்போ நார்மல் வெயிட்டோட ஆக்சுவல், அதாவது சயின்டிபிக் கால்குலேஷன் படி இந்த லிமிட் போனாலே உங்களுக்கு, இதை தாண்டி போனாலே உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், எல்னு போட்டிருக்கேன் இல்லையா? இதை தாண்டி போனாலே ஓவர் வெயிட் அப்படின்றத காமிக்கணும். ஓவர் வெயிட்னு ஒன்று இருக்கு, ஒபிசிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ நம்ம நார்மல் வெயிட்டோட மேக்ஸிமம் லிமிட் எடுத்துக்கிறோம், அதுதான் வந்து சீரீஸோட நேம். இப்போ இதுல வந்து சீரீஸோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சீரீஸோட வேல்யூ வந்து இதுல 19 செல் இருக்கு, 24.9 24.9 சொல்லி M12 to M30 அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு இங்க ஓகே கொடுக்குறோம். ஓகே, ஸோ கிராஃப்ல போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இந்த இப்போ வந்து ஆரஞ்சு கலர்ன்றத ஜஸ்ட் வேணா ரெட் கலர்னு மார்க் பண்ணிக்கலாம், இல்லை கிரீன் கலர்ல ஒரு டாட்டட் லைன் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நான் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு நார்மல் வெயிட் தான், இதை வச்சு பார்த்து பயந்துடக்கூடாது இல்லையா? ஓகே, ஸோ அடுத்தது அவுட்லைன் அப்படின்றது அந்த கிரீன்ல கொடுத்துட்றேன். ஸோ சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த லைன் வந்து, இப்போ இதுவும் வந்து இந்த கிரீன் லைனும் டாப்ல இருக்கு இல்லையா? இதுவும் வந்து கண்டினியூட்டியா ஒரு லைன் மாதிரி இருக்கு. இந்த என்ன டிஃபரன்ஸ் சொல்லி தெரியணும் இல்லையா? அதனால ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் டேட்டா சீரீஸ்ன்றதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு
இந்த இடத்துல ஃபில் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லைன் அப்படின்றது வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஷ் டைப் கேப் டைப்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டேஷ் டைப் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டாட்டர் லைன், அப்புறம் ரெண்டாவது ஒரு டாட்டர் லைன் இருக்கு, ரெண்டாவது டாட்டர் லைன் ஸ்கொயர் டாட் அப்படின்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிடுறோம். இதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ கிராஃப்ல பாருங்க ஸ்கொயர் டாட் என்று டாட்டர் லைன் இருக்கு. ஸோ கிரீன் கலர் வந்து டாட்டர் லைன் அப்படின்றத டச் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம், நார்மல் வெயிட் மேக்சிமம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து லோயர் வெயிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, லோயர் பிஎம்ஐ, அதுக்கு அடுத்து கொடுப்போம். செலக்ட் டேட்டா கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சீரிஸோட நேம் இப்போ எதை செலக்ட் பண்றேன், இந்த லோயர் லிமிட் சயின்டிபிக்கா இதுதான் லோயர் இருக்குல்ல, எல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறோம். ஸோ சயின்டிபிக்கலி இந்த டேட்டா எல்எல் வந்து J12 இருந்து J30 வரைக்கும் 18.5 BMI, 18.5 BMI, 18.5 BMI இருக்குல்ல, இதுதான். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து ஆக்சுவலா வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து டாட்டர் லைனா மாத்துறதுக்கு இந்த இடத்துல போயிட்டு ஃபார்மேட் செல்ல போயிட்டு என்ன பண்றோம், டேஷ் டைப் போயிட்டு ரெண்டாவது ஸ்கொயர் டாட்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கலாம் அந்த இதுல, சும்மா டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கா. ஓகே, இப்போ ரெட் கலருக்கு கீழே போச்சுன்னா லோயர் வெயிட், அவங்க வெயிட் ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டு கண்டினியூஸா இருக்கக்கூடிய கிரீன் லைனுக்கு இடையில இருந்துச்சுன்னா நம்ம சேஃபான ஜோன்ல இருக்கணும் அர்த்தம். இந்த மேல இருக்கிற கிரீன் வரைக்கும் நார்மல் வெயிட். ஓகே, இந்த ரெட் கலர்ல இருந்து மேல டாட்டர் ரெண்டு டாட்டர் லைன் இருக்குல்ல, ரெட் கலர் டாட்டர் லைன் அப்புறம் கிரீன் கலர் டாட்டர் லைன், இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து நார்மல் வெயிட் ஆக்சுவலா சயின்டிபிக்கா. பட் நமக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்ன்றதெல்லாம் வந்து என்ன பண்றோம், இந்த கண்டினியூட்டியா வந்து ரெண்டு லைன் செட் பண்ணிருக்கோம், விச் இஸ் BMI is 20 லோயர் லிமிட்லையும் BMI is 23 அப்படின்றத அப்பர் லிமிட்லயும் வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து இப்போ வந்து கிராஃப்ல பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி மார்ச் வந்து இந்த அப்பர் லிமிட்டோட தாண்டி இருக்குது. என்னன்னா ஓவர் வெயிட் ஆறு சான்சஸ் இருக்குது அப்படின்றனால என்ன பண்றோம், அவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகே, நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் வந்து வேணாம், அவாய்ட் பண்ணலாம், சமோசா பஜ்ஜி இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணலாம், நமக்கு தேவையான ஃபுட்டு மட்டும் கரெக்டா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அப்புறம் வந்து நைட் டின்னர், லைட்டா டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்ததுனால என்ன பண்றாங்க, இந்த கிரீனுக்குள்ள வந்துட்டாங்க இல்லையா. மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் கலர் இந்த இடத்துல டச் ஆயிடுச்சு பாத்தீங்களா, இந்த இடத்துல டச் ஆயிடுச்சுன்னா கீழே வந்து மறுபடியும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால கொஞ்சம் அவங்க நல்லா ஓரளவு ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்றத ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரி சாப்பிடணும். ஓகே, இப்போ டேட்டா 1 அப்படின்றத போய் பார்த்தோம்னா இந்த ஃபாதரோட வெயிட் இருக்கு இல்லையா, காலம் இ, இல்லை 74.45, 74.35, 74, 73 இருக்கு இல்லையா, இதுல உள்ள டீட்டெயில்லாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல டெலிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, டெலிட் பண்ணிட்டேன். இப்போ 73, 72 வந்து என்ன டேட்ல வந்து எந்த மாதிரி உனக்கு சார்ட்ல காமிக்குதுன்னு சொல்லி காமிக்கலாம். அந்த ஆக்சுவலா வந்து அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டு BMI ரெடியூஸ் ஆயிட்டே வருது. ஓகே, ஸோ வெயிட் எப்படியாவது தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்ல எனக்கு வெயிட் எவ்வளவுன்னு தெரியணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நான் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மேட்ல போயிட்டு அவுட்லைன் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கிராஃப் வந்து அவுட்லைன் நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ அவுட்லைன் தெரியுது இல்லையா, இதை அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த சைட்ல வச்சுக்கலாம். அண்ட் கொஞ்சம் இந்த சைட்ல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ நமக்கு வந்து வெயிட் எவ்வளவு கிலோகிராம்ல தெரியணும், BMI வச்சு நான் என்ன பண்றேன், எனக்கு எவ்வளவு வெயிட்னு சொல்லி தெரியணும், அதையும் பார்த்துக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்ன பண்ணலாம், செலக்ட் டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு ஆட்னு சொல்லி கொடுத்துட்டு வெயிட்ன்றது சீரிஸ் நேம் என்னது, டேட்டா 1 அப்படின்ற டேபிள்ல போயிட்டு FW ஃபாதரோட வெயிட் FW இருக்குல்ல, அதுதான் நேம். அதுல 19 செல் வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. என்ன பண்ணும், E12 இருந்து E30 வரைக்கும் அப்படின்ற செலக்ட் பண்ணும். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுல வெயிட் வந்துச்சுன்னா வெயிட் எப்படி டிஸ்பிளே ஆகும்னு காமிக்கலாம். ஓகே, ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு நமக்கு. லெஃப்ட் சைட்ல நமக்கு BMIக்கு மட்டும்தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், வேல்யூஸ் வர்ற மாதிரி செட் பண்ணிருக்கோம். அதாவது 16, 18, 20, 22 ஒன்னு ஒவ்வொரு மேஜர் ஹரிசாண்டல் லைனுக்கு இடையில வந்து 2 BMI 2 பாயிண்ட் வர்ற மாதிரி பண்ணிருக்கோம் இல்லையா. இப்போ நமக்கு வெயிட் ஆக்சுவலா அரௌண்ட் 70, 74 வருது. இது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது. அப்ப என்ன பண்ணோம், 17 டைம் மேல எங்கேயோ போயிருச்சு, எங்க இருக்குன்னு தெரியல இங்க இல்லையா. ஆனா இங்க பாருங்க FWன்ற ஒரு கிரே கலர்ல ஒண்ணு காமிக்குது. இந்த கிரே கலர்ல காமிக்கிறது மேல எங்கேயும் டாப்ல போயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல மறுபடியும் ஏதாவது ஒரு சார்ட் அந்த ட்ரெண்ட் லைனை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் சீரிஸ் சார்ட் டைப் அப்படின்னு இல்லையா, இதை கிளிக் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், சேஞ்ச் சீரிஸ் சார்ட் டைப் இருக்கு.
ஸோ இந்த சீரீஸ்ல வந்து இந்த ஒன்று ரெட் கலர் லைன், கிரீன் கலர் லைன், அடுத்த கிரீன் கலர் லைன், ஏதாவது ப்ளூ கலர் லைன், அடுத்து டாட்டட் கிரீன் கலர் லைன், எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணியாச்சுன்னா சேஞ்ச் சீரீஸ் சார்ட் டைப்னு சொல்லி வரும். வேற எங்கேயாவது போட்டாச்சுன்னா அந்த மாதிரி போயாச்சுன்னா சேஞ்ச் சீரீஸ் சார்ட் டைப்னு வராது. சேஞ்ச் சார்ட் டைப்னு சிம்பிளா ஒரு 3 வேர்டு தான் வருது. நம்ம ஆக்சுவலா எப்படி வரணும், ஏதாவது ஒரு சீரீஸ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் சீரீஸ் சார்ட் டைப் 4 வேர்டு இருக்கு இல்லையா, இது வரணும். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப கவனமா பாருங்க, இந்த போர்ஷன்ல பாருங்க, சூஸ் தி சார்ட் டைப் அண்ட் ஆக்சிஸ் ஃபார் யுவர் டேட்டா சீரீஸ் சொல்லி. ஸோ நம்ம கொடுத்துருக்க டேட்டா சீரீஸ் இது எஃப்பி லைன் வித் மார்க்கர்ஸ் சொல்லியிருக்கு. எஃப்பினானது ஃபாரோட பிஎம்ஐ, அது லைன் வித் மார்க்கர்ஸ் நமக்கு வேணும்ன்றலாம் அப்படியே விட்டுறலாம். அது செகண்டரி ஆக்சிஸா மெயின் பிரைமரி ஆக்சிஸான்றத நமக்கு ஏற்கனவே டிசைட் பண்ணல. பிரைமரி ஆக்சிஸ்னா இது வெர்டிக்கல் ஆக்சிஸ் லெஃப்ட் சைடில் எப்பவுமே இருக்கிறது பிரைமரி ஆக்சிஸ் தான். ஓகே, நார்மலா சார்ட் போட லெஃப்ட் சைடில் எந்த ஆக்சிஸ் போடுறோம் அது பிரைமரி ஆக்சிஸ். இப்போ எஃப்பின்றது நமக்கு செகண்டரி ஆக்சிஸா வேணும்னா இதில் போய் கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு இது எஃப்பின்றது பிரைமரி ஆக்சிஸா தான் இருக்கணும். அதே மாதிரி நார்மல் வெயிட்டோட லோயர் லிமிட்டும் நமக்கு லைன் வித் மார்க்கர்ஸ் தான் வேணும், அதுவும் பிரைமரி ஆக்சிஸ் தான். நார்மல் வெயிட்டோட அப்பர் லிமிட்டும் வந்து லைன் வித் மார்க்கர்ஸ் தான், அதுவும் பிரைமரி ஆக்சிஸ் தான். இப்போ நம்ம வெயிட்ன்றது நமக்கு பண்ணோம் இல்லையா, அதை போய் பார்ப்போம் ஸ்ட்ரெயிட்டா. ஃபாதரோட வெயிட் இருக்கு இல்லையா, ஸோ மற்றதெல்லாம் பிஎம்ஐன்னு சொல்லி வரும்போது ஃபாதரோட வெயிட் மட்டும் கிலோகிராம்ல வருது இல்லையா. ஸோ இது லைன் வித் மார்க்கர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து செகண்டரி ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி லைன் வித் மார்க்கர்ஸ்ன்றது கொஞ்சம் ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா காலம் அப்படின்றத பார்த்துக்கணும். மற்ற எல்லாமே பிஎம்ஐன்னு வரக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து லைன் வித் மார்க்கர் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆனா வெயிட் மட்டும் என்ன பண்ணுங்க, கிளஸ்டர்டு காலம் சொல்லி செலக்ட் பண்ணிட்டு அதை செகண்டரி ஆக்சிஸா கொடுத்துரும். இப்போ ஓகேன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செகண்டரி ஆக்சிஸ்க்கு இப்போ நமக்கு இங்க வெயிட்டோட யூனிட்லாம் வந்துருக்கு, தெரியுதுங்களா? 70.5, 71, 71.5 அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு லோயர் லிமிட் ஹையர் லிமிட்லாம் வருது இல்லையா, 61ல இருந்து 70 வரைக்கும் நம்ம வர்றது பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்க போயிட்டு இந்த இந்த இதுல போய் நம்ம லிமிட் செட் பண்ணிக்கலாம், எப்படி டிஸ்பிளே ஆகணும்ன்றத. ரைட் கிளிக் ஆன் தி செகண்டரி ஆக்சிஸ் விச் இஸ் வெயிட். ஸோ இதுல போய் ஃபார்மேட் ஆக்சிஸ் கிளிக் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி பவுன்ஸ் இருக்கு இல்லையா, மினிமம் பவுன்ஸ் நமக்கு எவ்வளவு இருக்கணும், ஒரு 55 வெயிட் இருக்கிறாங்க வச்சுப்போம். 55 கிலோல இருந்து மேக்ஸிமம் வந்து 70 வரணும் இல்லையா, 70ன்றது ஒரு 75ன்னு வச்சுக்கலாம். இங்க வேணா 65ன்றது 16 சொல்லியிருந்தது. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கு. மினிமம் 50, மேக்ஸிமம் 75, இந்த இதுக்குள்ளதான் அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கிறதுனால இது எடுத்துக்கோம். இப்போ நம்ம இந்த லிமிட்டை மாத்தணும் மாத்திக்கலாம். இப்போ இங்க பாருங்க, நம்ம செட் பண்ண மினிமம் 55ல இருந்து மேக்ஸிமம் 75க்குள்ள செட் ஆகுது. இப்போ இந்த பார் கிராஃப் ஹைட்டா இருக்கிறத எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் இன் கிலோகிராம். ஓகே, ஸோ இது வந்து வெயிட் எவ்வளவு இருக்கு, முதல்ல வெயிட் பாருங்க, இங்க கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது சரிதா, 74.45 அப்படின்னு சொல்லி தெரியுது. அடுத்தது இந்த இடத்துல 74.35. அடுத்தது இங்க கிளிக் பண்ணி பார்த்தோன்னா 74, இங்க பார்த்தோன்னா 73, இங்க பார்த்தோன்னா 72 அப்படின்னு வருது. இப்போ நம்ம டேட்டா ஒன் டேபிள்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம், மொத்தம் எத்தனை நாளைக்கு வந்து டேட்டா என்ட்ரியா இருக்கு, 1, 2, 3, 4, 5 நாளைக்கு உண்டான டேட்டா என்ட்ரி இருக்கு. 6வது நாள்ல என்ன பண்றோம், ஒரு 17 போடலாம். 7வது நாள்ல ஒரு 69 போடலாம். 8வது நாள்ல ஒரு 68 போடலாம். 9வது நாள்ல ஒரு 67 போடலாம். அடுத்தது 10வது நாள்ல ஒரு 65 சொல்லி போடுவோம். அடுத்தது 11வது நாள்ல வந்து என்ன பண்ண போறோம், 62 சொல்லி போடுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஒரு 60 அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ இதுல வந்து நமக்கு லிமிட் இங்க செட் பண்ணிக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல பாருங்க, நார்மலோட லோயர் லிமிட் 61 kg, அப்பர் லிமிட் 70 kgன்னு இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து காப்பி பண்ணி அங்கேயும் கொண்டு போறேன். சார்ட்ல இந்த இடத்துல போவோம். ஓகே, ஸோ 61 kg வந்து லோயர் லிமிட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு போட்டு பாத்தீங்களா. இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், இது வந்து என்னது, பிஎம்ஐ 20 சொல்லி காமிக்குது. அதோட 62 கிலோ, 20ஆம் தேதி மார்ச் வந்து 62 கிலோ காமிக்குது இல்லையா. ஸோ இந்த 62 கிலோன்னு சொல்லி இருக்கிறது, இதோட பிஎம்ஐ என்ன இருக்குது, இந்த இடத்துல பாயிண்ட், இந்த பாயிண்ட் கிட்ட வச்சோன்னா தெரியும், 20.47. கரெக்டா இந்த ரேஞ்சுக்குள்ள, மினிமம் ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஆனா சயின்டிபிக் ரேஞ்ச் வந்து இந்த ரெட் கலர் வரைக்கும் போகலாம், கீழே ரெட் கலர் வரைக்கும் போகலாம். ரெட் கலர் கீழே போச்சுன்னா டேஞ்சரஸ். ஆனா நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் வைக்கணும்ன்றதா அந்த கிரீன் கலர் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த கிரீன் கலர் டச் ஆகுது, இவர் கொஞ்சம் அலர்ட் ஆகணும். ஏன்னா இதுல இடத்துல எவ்வளவு வெயிட் இப்போ வந்து இருக்கிறாரு, 60 kg இருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ ஏத்திட்டாங்கன்னா அடுத்தது இங்க முன்னாடி போகும். ஸோ 60 கிலோ இருக்கிறவன்றவன் அடுத்தது என்ன பண்ணும், 12வது நாள் வந்து ஒரு 62 2 கிலோ ஏத்துறோம்னு வச்சுப்போம்.
அப்புறம் வந்து போய் சார்ட்ல பார்த்துச்சுன்னா மறுபடியும் பாருங்க இந்த இடத்துல மேலே ஏறும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த சார்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றதை இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம் இல்லையா? இதுல வந்து அதே மாதிரி பிரைமரி ஆக்சிஸ்ன்றது பிஎம்ஐ இண்டெக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 16ல இருந்து 32 வரைக்கும் எப்படி செட் பண்ணுறது பார்த்தோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஆக்சிஸ்ன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்றது எப்படி, அது வெயிட்டை மட்டும் டிஸ்பிளே பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுல வந்து நம்ம பார் கிராஃபா செகண்டரி ஆக்சிஸை மாத்திருக்கோம். வெயிட்ன்றது வேற கிலோகிராம்ல வருது இல்லையா, அதோட யூனிட்டே வேற. ஸோ பிஎம்ஐன்றது அதோட யூனிட் வேற. ஸோ அதனால பிரைமரி ஆக்சிஸ் இஸ் பிஎம்ஐ, செகண்டரி ஆக்சிஸ் இஸ் வெயிட் இன் கிலோகிராம் அப்படின்றத நம்ம இங்க என்ட்ரி பண்ணி படிச்சிடலாம். ஓகே. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான வந்து ஒரு டேட்டா இதுல என்ட்ரி பண்ணணும் இல்லையா, ஒபிசிட்டி ஓவர் லிமிட் அப்படின்றது. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டேட்டான்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஆட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டேட்டா ஒன்ல போயிட்டு இந்த ஓவர் வெயிட் இருக்கு இல்லையா, ஓவர் வெயிட் அதாவது ஓஎல் இருக்கு இல்லையா, இதுல போய் கிளிக் பண்ணுவோம். 29க்கு மேல இருந்துச்சுன்னா ஒபிசிட்டின்னு அர்த்தம் இல்லையா. இப்போ இதோட பாயிண்ட் வந்து 29.9 அப்படின்றது கிளிக் பண்றோம். ஓகே ஓகே கொடுத்துலாம்ப்பா. எஸ். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து என்ன அர்த்தம், இந்த கிரீன் கலர் டாட்டர் லைன் இங்க தெரியுது இல்லையா, விச் இஸ் 24.9. அந்த 24.9க்கு மேல போச்சுன்னா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி கிடையாது, ஓவர் வெயிட். ஓகே, ஒபிசிட்டி ரொம்ப டேஞ்சரஸ். இதுல இருந்து இது வரைக்கும் ஓவர் வெயிட். இது என்ன பாயிண்ட், இது 24.9 அப்படின்றது. இந்த கிரீன் கலர் டாட்டர் லைன்ல இருந்து இந்த ப்ளூ கலர் கண்டினியூட்டி இருக்குல்ல, இதை வந்து வேணா இதையும் டாட்டர் லைன்ல மாத்திக்கலாம். இது வந்து வேணா ரெட் கலர்ல மாத்திக்கலாம். ரெட் கலர் டாட்டர் லைன் மாத்திக்கலாமா? எஸ், ரெட் கலர் லைன். அடுத்தது ரெட் கலர் லைன். இதை டாட்டர் லைன்ல மாத்தோம்னா இந்த ஃபார்மேட் சீரிஸ்ல எங்க ரைட் சைடு எண்ட்ல டேஷ் டைப்ன்றதுல போயிட்டு ரெண்டாவது செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெட் கலர்ல பாட்டம்ல ஒரு ரெட் கலர் லைன் இருக்கு, அது கீழே போனா வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க, அண்டர் வெயிட் அர்த்தம். அதே மாதிரி இந்த டார்க் இந்த வெயிட் இருக்கு இல்லையா, இந்த வெயிட்டை விட்டு மேல போயிட்டாங்கன்னா ஒபிசிட்டி. ஒபிசிட்டினா ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப குண்டா ஓவர் குண்டா இருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கிரீன் கலர் டாட்டர் லைன் இருக்கு இல்லையா, கிரீன் கலர் டாட்டர் லைனுக்கும் ரெட் கலர் டாட்டர் லைனுக்கும் இடையில வந்து என்ன அர்த்தம், ஓவர் வெயிட்னு அர்த்தம். ஓவர் வெயிட்னா கண்டிப்பா உங்க வெயிட்டை கம்மி பண்ணணும், பட் ரொம்ப டேஞ்சரஸ் கிடையாது, ஒபிசிட்டி அளவுக்கு டேஞ்சரஸ் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லா லிமிட்டும் செட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து என்னென்ன லிமிட்னு பார்க்கலாமாங்க. பாட்டம் மோஸ்ட் டாட்டர் லைன் இன் ரெட் கலர் இஸ், இதுக்கு கீழே போயாச்சுன்னா என்ன அர்த்தம், அண்டர் வெயிட். இதுக்கு மேல போயாச்சுன்னா நார்மல் வெயிட். இந்த டாட்டர் லைன் கிரீன் வரைக்கும் நார்மல் வெயிட். அப்புறம் இந்த டாட்டர் லைன் கிரீனுக்கும் டாட்டர் லைன் ரெட்டுக்கும் இடையில ஓவர் வெயிட். டாட்டர் லைன் ரெட்டுக்கு மேல வந்து ஒபிசிட்டின்னு அர்த்தம். ஸோ நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்ன்ற டிசிப்ளினா ஃபாலோ பண்றாங்க என்ன பண்ணோம், இந்த ரெண்டு கிரீன் கலர் கண்டினியூட்டி லைன் இருக்கு இல்லையா, விச் இஸ் 20 and 23, பிஎம்ஐ 20 and 23 வரணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன வெயிட் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம் இல்லையா. இந்த இடத்துல வந்து 61 வந்து வெயிட் வரணும், இந்த இடத்துல வந்து 61 வெயிட் வரணும், அதுதான் இங்க மார்க் பண்ணிருக்கிறோம். அப்புறம் வந்து 70 கிலோ வெயிட். இது வந்து யாரு வந்து எதுக்கு எவ்வளவு ஹைட் இருக்கிறவங்களுக்கு, இது என்ன ஹைட் இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஹைட் வந்து 174 சென்டிமீட்டர். இந்த மாதிரி 174 சென்டிமீட்டர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் லிமிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பட் இந்த சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டேட்டா வரணும். சிம்பிளி என்டர் த வெயிட் ஹியர், அவ்வளவுதான். வெயிட் மட்டும் டெய்லி என்டர் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டியது இல்லை. ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே இல்லையா. செட்டிங் பண்றது மட்டும் ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஒர்க் உங்களுக்கு. அதே மாதிரி வெயிட் வந்து ஹைட் வந்து ஒன் டைம் என்ட்ரி பண்ணி ஆகணும். இந்த லிமிட் எல்லாம் வந்து சயின்டிபிக்கலா வந்து என்ட்ரி பண்றது யாரும் இதை மாத்தக்கூடாது. ஓகே, இதுல வந்து வெயிட் ஹைட் தான் மாறும், ஹைட் மாறும். அதே மாதிரி வெயிட் வந்து உங்களுக்கு டெய்லி மாறிட்டே வரும். ஸோ ஹைட் என்ட்ரி ஒன்லி ஒன் டைம் ஜாப். அப்புறம் வந்து இந்த லிமிட் எல்லாம் வந்து பிஎம்ஐயோட லிமிட் எல்லாம் என்ட்ரி பண்ற ஒன் டைம் ஜாப். இந்த செட்டிங் இந்த எக்ஸல் டேபிள்ல என்ட்ரி பண்ற ஒன் டைம் ஜாப். இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ற ஒன்லி ஒன் டைம் ஜாப். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு டெய்லி வந்து இந்த இடத்துல டேட் வச்சு என்ன பண்ணும், என்ட்ரி டேட் வெயிட்டோட கேஜி மட்டும் என்ட்ரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். பண்ண உங்களுக்கு சார்ட் அப்டேட் வந்துட்டே இருக்கும். இதை பார்த்து அவங்க டிசிப்ளினா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.